1001 திரைப்படத்துல புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை அந்த அம்மா ஒரு தலைப்பட்சமா காதலிப்பாங்க. அப்போ தலைவர் வந்து அவருடைய எண்ணம் என்னன்றதை வந்து ஒரு பாட்டுல சொல்லுவாங்க. இந்த காலத்துல யாராவது அப்படி சொல்லுவாங்களா? ஏதாச்சும் ஒரு பொண்ணு நம்மளை விரும்பினாவே போதும், நம்ம கிடைச்சா லாபம்னு பார்க்குற காலத்துல கூட தலைவர் வந்து அந்த பாட்டுல கிளியரா பதிவு பண்ணுவார். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, அந்த பாட்டுல ஒரு வரி வரும். நாடாளும் வண்ணமயில் காவியத்தில் நான் தலைவன், நாட்டினுள்ள அடிமைகளில் ஆயிரத்தில் நான் ஒருவன், மாளிகையே அவள் வீடு, மரக்கிளையில் என் கூடு, வாடுவதே என் பாடு, இதில் நான் அந்த நெஞ்சை நாடுவதெங்கே கூறு. பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறாரு பாருங்க. அவருடைய நிலைமை என்னன்றது அவர் சொல்றாரு. நாடாளும் வண்ணமயில், நீங்க வந்து நாட்டையே ஆடுற ஒரு இளவரசி, ஒரு ராஜாவின் மகள் வந்து என்ன போய் காதலிக்கலாமா? இதை ஏத்துக்க முடியுமா? இது சோகத்துல சொல்ல சிரிச்சுட்டே சொல்லுவாரு. தலைவர் எப்ப பாசிட்டிவ்னஸ் தான் விரும்புவார், யாரையுமே சோர்வடிய செய்ய மாட்டாரு. பாசிட்டிவ், அவர் பேசினாவே பாசிட்டிவ் தான், ஒரு உற்சாகம் உண்டாகும். என்ன சொல்றாரு? நான் எங்க அந்த அம்மாவை விரும்புறது? என்னுடைய நிலைமை, அவங்க மாளிகையில் இருக்கிறாங்க, நான் மரக்கிளையில இருக்கிறேன். மரக்கிளையில்னா என்ன அர்த்தம்? ஒரு காத்தச்சா கூட அந்த கூண்டு கீழே வீந்துடும். அந்த நிலைமையில் நான் இருக்கிறேன். நான் எங்க போய் அந்த அம்மாவை விரும்புறதுன்னு இவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க. யாருன்னா இந்த மாதிரி சொல்றதை பார்த்துருக்கீங்களா? ஏதாச்சும் ஒரு பொண்ணு நம்மளை விரும்புமா, விரும்பினா போதும் இந்த காலத்துல கூட்டு போயிடலான்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற சுச்சுவேஷன்ல இப்போ அவர் நினைச்சிருக்கலாம், ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணிங்கன்னா அவர் இளவரசனா இல்லான்ட்டு. ஆனால் அப்படி இல்லை. ஆயிரத்தில் நான் ஒருவன், அந்த அடிமைகளை காப்பாற்றுறது தான் என்னுடைய எண்ணம். என்னுடைய எண்ணம் என்னவோ அதுதான். அதான் அவருடைய விஷன் பாருங்க எப்படி இருக்கு. அதுதான் சமூக பார்வையில் எவ்வளோ ஒரு நல்ல நல்ல சிந்தனைகளை தலைவர் வெளியிட்டு இருக்காருன்னா இவ்வளோல கிடையாதுங்க. அதை நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா தோல்வியே அடைய முடியாது வாழ்க்கையில. பாருங்க எவ்வளோ கிளியரா. அப்போ அந்த மேகத்துக்கிட்ட சொல்றாரு, ஆடும் மனதிலே ஆறுதல் தாரிரும். மனசு வந்து ஆடும், ஒரே நிலைப்பாடா இருக்காது, ஃப்ளக்சுவேட்டிங். அதனால அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய பாட்டு மூலியமா தலைவர் எவ்வளோ சிந்தனையை சொல்றாங்க பாருங்க. இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, தமிழ்ல சில ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும்னு சொல்லுவாங்க. நாடாளும் வண்ணமயில் அன்னைக்கே அந்த அம்மாவை பத்தி அவர் பாடியிருக்கிறாரு. அந்த வார்த்தை உண்மையாகி அந்த அம்மாவை நாடாளுற சூழ்நிலை ஆச்சு பாருங்க. நல்லவங்க வார்த்தை எப்பவுமே வந்து பழிக்காது. அதனால நம்ம என்ன பண்ணணும், நல்லவங்க சாப்பாடு எப்பவுமே வாங்கக்கூடாது. அதனால நல்லவங்களுடைய வார்த்தை எல்லாமே நல்லதுதான். புரட்சி தலைவருடைய இந்த பாட்டை பற்றி பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு மிக்க நன்றி. இது என்னுடைய ஒரு பதிவாக ரொம்ப விரும்பி நான் இந்த பாட்டை கேட்பேன், இந்த சுச்சுவேஷனு. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான பாடலுங்க. பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.